4 இடத்துல இதே திமுக ஆட்சி தான். திருச்சி அப்போ என்ன நடந்தது, அரியலூர் எப்படி நடந்தது, நாகப்பட்டினம் எப்படி நடந்தது, திருவாரூர் எப்படி நடந்தது? அப்போலாம் அந்த அரசாங்கம் என்ன கும்பகரணமாக தூங்கிட்டு இருந்ததா? இவ்வளோ மருத்துவர் அழைக்கிறேன்னு சொல்கிறீங்க, குளிர்சாதனை பற்றி இந்த அரசாங்கம் நினச்சா வராதா? ராத்திரியாக மீட்டிங் போடுறீங்க, ராத்திரி என்ன மக்கள் என்ன தமிழ்நாட்டு மக்கள் இன்னும் தெரியாதவங்களா? அது மக்கள் நம்புவாங்களா நம்பலான்னு ஓட்டு போட்ட பிறகு பார்க்கலாம். ஏன்னா 41 உயிர்கள் இழந்ததை பற்றியெல்லாம் கவலை இல்லை. ஒவ்வொரு அமைச்சரும் சொல்ல பதிலாம் வந்திருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது. நான் காலையில் 8 மணிக்கு போகிறேன், உடலாம் வந்தாங்க. அப்போ அந்த பிரேத பரிசோதனை செஞ்ச உடலெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆம்புலன்ஸ் நிற்குது. அதில் என்ன, அதில் ஒட்டியிருக்கிறாங்க கரூர் மாவட்ட திமுக மருத்துவமனை. கரூர் மாவட்ட திமுக மருத்துவமனை ஒட்டியிருக்குது. யார் அரசியல் செய்கிறா? திமுக தானே அரசியல் செய்யுது, நாங்களாம் அரசியல் செய்கிறோம். ஏன் அரசாங்கத்தில் வண்டி இல்லையா? அப்படி ஒரு மோசமான அரசாங்கமாக இந்த அரசாங்கம்? சிந்திச்சு பாருங்க. வேண்டுமென்றே திட்டமிட்டு எல்லா நிதியிலையும் அரசியல் செய்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி. நாங்கள் எந்த இடத்துலையுமே அரசியல் குறிப்பிட்டு பேசலையே. நான் இதுவரைக்கும் பேட்டி கொடுத்ததும் சரி, அறிக்கை விட்டதும் சரி, சட்டமன்றத்தில் பேசுனதும் சரி, நடுநிலையோடு தான் பேசுகிறேன். பாதிக்கப்பட்ட மக்கள் தமிழ்நாட்டு மக்கள், அந்த மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். இது எதனால் ஏற்பட்டது அதை கண்டுபிடித்து இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேணும். அதான் நாங்கள் சொல்கிறோம். நல்லா சிந்திச்சு பாருங்க. 4 இடத்துல கூட்டம் நடத்தல. 4 இடத்துல இதே திமுக ஆட்சி தான். திருச்சி அப்போ என்ன நடந்தது, அரியலூர் எப்படி நடந்தது, நாகப்பட்டினம் எப்படி நடந்தது, திருவாரூர் எப்படி நடந்தது? அப்போலாம் அந்த அரசாங்கம் என்ன கும்பகரணமாக தூங்கிட்டு இருந்ததா? செஞ்சீங்க. ஒரு அரசு தான் எல்லா பொறுப்பும். ஒரு அரசு தான் ஒரு கூட்டத்துக்கு தக்க பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். அதில் ஏதாவது குறைபாடு இருந்தால் அந்த கட்சி தலைவர் குறைச்சி இப்படி இருக்குது, நீ சரி செய்யுங்க அப்படின்னு சொல்ல வேணும். அப்புறம் மாவட்ட நிர்வாகம் இப்படி பல இடத்துல நடந்திருக்குது. இப்படிப்பட்ட கூட்டம் கூடுது, இதற்கு எப்படிலாம் நடைமுறை பின்பற்ற வேண்டும் என்ற கூட்டத்தையெல்லாம் எதுவுமே கூட்டலையே, எதுவுமே செய்யலையே. நிகழ்வு நடந்து விட்டது. இந்த நிகழ்வை மறைப்பதற்கு இந்த அரசாங்கம் ஏதோ ஒரு நாடகத்தை அரங்கேற்றிட்டு பிரீசர் பாக்ஸ் இல்ல அப்படின்னா மெயினா வந்து அங்க உள்ள வந்து புள்ளியிடப்பட்ட அந்த பெட்டிகளா அது வந்து எவ்வளவுதான் வந்து ஒரு மருத்துவமனையில நவீனமாக்கப்பட்ட மருத்துவமனையில எவ்வளவுதான் இருந்தது, அதை பத்தி ஏதாவது சொன்னாங்களா? ஏங்க இவ்வளோ மருத்துவர் அழைக்கிறேன்னு சொல்றீங்க, குளிர்சாதனை பற்றி இந்த அரசாங்கம் நினைச்சா வராதா? ராத்திரியாக மீட்டிங் போடுறீங்க, ராத்திரி என்ன மக்கள் என்ன தமிழ்நாட்டு மக்கள் இன்னும் தெரியாதவங்களா? நல்லா சிந்திச்சு பாருங்க. எவ்வளோ டாக்டரை வரவழைக்கிறீங்க, இந்த குளிர்சாதன பெட்டியை ஒரு 41 பெட்டி வரவழைக்க முடியாதா? கரூர்லேயே 10-15 இருக்கும். பக்கத்தில் எல்லா நகரமும் இருக்குது. நாமக்கல் இருக்குது, பக்கத்தில் திருச்சி இருக்குது,